Hi friends, welcome to Chandra's Kitchen. Chandra's Kitchen ஐ subscribe செய்யாதவர்கள் red color subscribe பட்டனை press பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற bell பட்டனை press பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்ம பீன்ஸ் பருப்பு உசிலி தான் செய்ய போறோம். இந்த பீன்ஸ் பருப்பு உசிலி எப்படி ஈஸியா டக்குன்னு செய்யக்கூடியதா இருக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்சர்ல 4 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. 50 கிராம் கடலைப்பருப்பை ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை இதோட சேர்த்துக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா கொரன்னு அரைச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க கடலைப்பருப்பை இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து கம்மியாக தான் செலவாகும், வேலையும் சீக்கிரமாக நமக்கு முடிஞ்சிடும். இப்போ நம்ம இந்த இட்லி பாத்திரத்தை மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் இந்த கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி உதிராக வரா மாதிரி இருக்கும். இப்போ இதை லைட்டாக ஆற வச்சு மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து கடுகு உளுந்து பொரிஞ்சிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 150 கிராம் பீன்ஸ் வந்து நறுக்கி வச்சுருக்கோம், அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. வாழைத்தண்டு மாதிரி பீன்ஸுக்கும் பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. இந்த பீன்ஸ் வந்து நம்ம சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. நான் வந்து சால்ட்டு தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சேர்த்து இதை கலந்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே கடலைப்பருப்புலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். பீன்ஸுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கலந்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி வந்து இதோட சேர்த்துக்கோங்க. ரொம்பலாம் வேணாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய தண்ணி சேர்க்கல, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்து பீன்ஸை ரொம்ப கொலன்னுலாம் வேக வைக்கக்கூடாது. இது வந்து கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு பாதி அளவு வெந்தால் போதும். அந்த அளவுக்கு இதை வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம இந்த மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு பீன்ஸை வந்து கலந்து விட்டுடலாம். பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு தண்ணி எல்லாமே சுண்டிகிட்ருக்கு. வெறும் எண்ணெய் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வேக வச்சு உதுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து நான் ஒரு பெரிய ஸ்பூனில் சேர்க்கறதுனால 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்துருங்க. தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் பருப்பு பொடியை சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து இதுவே கரெக்டாக இருக்கும் 150 கிராம் பீன்ஸுக்கு. இப்போ நல்லா கலந்தாடிச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கலந்துருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பீன்ஸ் பருப்பு உசிலி ரெடி ஆயிடுச்சு. இந்த பீன்ஸ் பருப்பு உசிலிக்கு வந்து நம்ம இந்த மாதிரி செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அதிகமாக பருப்பு போட்டுட்டோம் இல்லை பீன்ஸ் கம்மியாக போட்டுட்டோம் அப்படின்ட்டு இருக்காது. நம்ம கரெக்டாக அளவாக போடலாம். நம்ம காலையில் அவசரத்துக்கு செய்யும் போது பார்த்திங்கன்னா முன்னாடி நாளே கூட நம்ம வந்து இந்த மாதிரி வேக வச்சு உதிர்த்து வச்சுக்கிட்டோம்னா காலையில் நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான பீன்ஸ் பருப்பு உசிலி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த பீன்ஸ் பருப்பு உசிலியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான சமையலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.